கரண்ட் டைம்ல கரெக்டா இறங்குற படங்களே ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண திணறிட்டு இருக்கும்போது 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி மோஸ்ட்லி நல்ல ரிவ்யூ வாங்கியிருக்குன்னா அது மத கஜராஜா தான். ஏன்னா இந்த படத்தை நானுமே தியேட்டர்ல போய் பார்த்தவனா நானுமே சொல்றேன், இந்த படம் உண்மையாலுமே ஒர்த்தா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஷால், சந்தானம், நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து தன் வாத்தியாரோட பொண்ணு கல்யாணத்துக்காக ஊருக்கு ஃபேமிலியோட கிளம்பி போறாங்க. சோ அப்படியே அவங்க அங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது, அந்த கல்யாணத்துல என்னெல்லாம் கலாட்டாலாம் நடக்குது அப்படிங்கறத ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகும். அதுல தன் நண்பர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற விஷால் சந்தானத்தோட பிரச்சனையை அங்கேயே சால்வ் பண்ணிடுறாரு. மத்த 2 பேரோட பிரச்சனைக்கும் ஒரு பெரிய ஆள் காரணமா இருக்காரு. சோ அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சோனு சூத். அவருக்கு பின்னாடி மணி, மினிஸ்ட்ரி, மீடியான்னு 3 பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு. அதை வச்சுட்டு அவர் வந்து என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது அவர்கிட்ட இருக்கிற அந்த 3 எம்மையும் புடுங்கி தன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி நீதி வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் மத கஜராஜா படத்தோடைய மீதி கதை. அண்ட் இந்த படம் வந்து உங்களை கண்டிப்பா என்டர்டெயின் பண்ற அளவுக்கு பயங்கர காமெடியான ஃபன்ஃபில்டான ஒரு படம். கலகலப்பு மாதிரி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் ஓஜி சந்தானம், அதாவது நம்ம பிரைம் டைம்ல இருந்த சந்தானத்தை திரும்ப பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம இந்த படத்தை போய் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட காமெடி கவுண்டர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப லாஜிக் பாக்குற மாதிரி நீங்க இந்த படத்தை பாப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா இந்த படத்துல நிறைய லாஜிக் மீறல்கள் இருக்கும். ஆனா இந்த படம் கண்டிப்பா உங்களை எந்த இடத்துலயும் போர் அடிக்க விடாம பயங்கர என்டர்டைனரா ஃபன்ஃபில்டா கொண்டு போகுது. அண்ட் இந்த படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது. அதுல 1.25 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா சிரிக்கிற அளவுக்கு காமெடிஸ் நல்லாவே இருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க சந்தானம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை எங்கேஜிங்கா வச்சிருக்காரு அவரோட காமெடினால. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த 1, 2, 3 காமெடி, டிராமா காமெடி, அதுக்கப்புறம் அந்த பாம்புன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துல நடக்கிற காமெடி, அதுக்கப்புறம் ஒரு கேமியோ வருவாரு அப்போ வர காமெடி, அப்படி ஒரு பக்கம் போகும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல காலனில வர காமெடி, அதுக்கப்புறம் மனோபாலா வச்சு ஒரு காமெடி வரும், பெரிய ட்ராக், அதுவுமே செமையா இருக்கும். ஓவராலா இந்த படத்துல காமெடியை பத்தி மட்டுமே நம்ம நிறைய நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு காமெடிஸ் எல்லாம் செமையா இருக்கு. ஓஜி சந்தானம் இஸ் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காமெடிஸ் தான். ஆனா அவர் பேக் ஆகல, இப்ப வரைக்கும் அவர் ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த படத்தை பார்த்துட்டு அவர் மனமாற்றம் அடைஞ்சு காமெடியனாவே நான் திரும்ப நடிக்கிறேன்னு அவர் யாரையாவது கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா பல படங்கள் இங்க பொழைக்கும். சந்தானம் ஹீரோவா நடிச்சா சந்தானம் படம் மட்டும்தான் ஓடும். ஆனா சந்தானம் காமெடியன் நடிச்சா ஜீவா படம் ஓடும், ஆர்யா படம் ஓடும், விஷால் படம் ஓடும், இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸ் படங்கள் ஓடும். ஏன்னா பேரே தெரியாத படங்களோட காமெடிஸ் கூட இங்க பயங்கரமா தெரியிற அளவுக்கு ஆனது வந்து சந்தானத்தால தான். எனக்கு தெரிஞ்சு வேலூர் மாவட்டம்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் பேரு அந்த படத்துல யாரு ஹீரோ யாரு ஹீரோயின் இதெல்லாம் கேட்டா கூட தெரியாது. ஆனா அந்த படத்தோட காமெடி சீனை நீங்க ஒரு டைம் யார்கிட்டயாவது சும்மா காட்டினீங்கன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓ இந்த படத்தோட காமெடி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கும். இதுல வந்து சிங்கமுத்து, சந்தானம் அண்ட் லொலுசபா சுவாமிநாதன் இவங்க 3 பேரோட காமெடியும் செமையா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா படம் பேர் யாருக்குமே தெரியாது. சோ அதுதான் சந்தானத்தோட வெயிட்டேஜ். அவரோட காமெடிஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவர் திரும்பவும் காமெடியா நடிச்சதா செமையா இருக்கும். முடிஞ்சா சுந்தர்சி அவர்கள் படத்துல இவர் ஹீரோவா நடிச்சு அப்படி ஒரு படம் வந்தா கூட செமையா இருக்கும். ஹோப்ஃபுல்லி நடிக்கிறாரான்னு பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.